ஜெபிக்க அவரை நினைவு கூற இங்கே வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சற்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி அதன் பிறகு நம்முடைய ஜெபங்களை அவருக்கு நாம் ஏறிடும். உயிர்ப்பும் உயிரும் நானே என்று சொன்ன எம் அன்பு தெய்வமே, இன்று நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆல்பர்ட் லியோ அவருடைய விண்ணக பயணத்தில் நீர்தாமை துணை இருக்கும் மன்றாடுகிறோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொண்டு அவரை ஆசீர்வதித்தருளும். அனைத்து தீமைகளின் தலையிலிருந்து விடுதலை கொடுத்து உம்முடைய பாதத்திலே அவரை சேர்த்து முடிவில்லா பேரின்பத்தை நீர் அளித்தரும்படியாக உம்மை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் செபிக்கிறோம். அவர்களுக்கு நீரே ஆறுதலும் வழிகாட்டியுமாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தி உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து விண்ணுலகில் இருக்கிற இந்த ஜெபத்தை சொல்லி இவருக்காக மன்றாடும். பரலோகத்தில் இருக்கிற அருளறிந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதன் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறி பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உடையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரித்தாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நன்றி. Okay.
2025 காலை ஒரு 6:40 என் காதுகளில் அந்த செய்தி வந்து சேர்ந்தவுடன் அண்ணா எங்கள் அப்பா தள்ளிட்டார், அக்கா என்னோட அப்பா தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூடி அழுகிறதுக்கு ஒரு குடும்பமா நீங்கள்லாம் எனக்கு நின்னீங்க, உனக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயப்படாமல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து என்னை நல்லபடியாக ஊருக்கு அனுப்பிச்சு வச்சேன். உங்கள் எல்லாத்துக்கும் இரு கரம் கூப்பி நன்றி செலுத்தி என் தந்தை வானக வீட்டில் இன்று ஆண்டவராகிய நம்முடைய கிறிஸ்துவுடன் பேரானந்தத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையை, இந்த 30வது நாளில் எங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு, என் தேவனை என்னுடைய தந்தையை தேவன் அவருடைய இல்லத்தில் அழைத்து கொண்டார். இந்த நாளில் என் தேவனோடு சேர்ந்து என்னுடைய தந்தை வான்வீட்டில் அமர்ந்து இந்த திருப்பலியை நம்மளோடு கூட இருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கடவுளுடைய திருப்பாதங்களுக்கு என் அன்பு தந்தை ஆல்பர்ட்லியோ அவருடைய வாழ்க்கை பயணங்களை அவருடைய திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன். 5/1/1950 அன்று பக்தி, ஒற்றுமை, ஆனந்தம் நிரம்பிய அன்பு குடும்பமான திரு அந்தோணி சுவாமி மற்றும் திரு மரிய செல்வம் தம்பதியருக்கு 9 குழந்தைகளில் 4வது மகனாக ஆல்பர்ட்லியோ லூர்துசாமி என்னும் என்னுடைய தந்தை பிறந்தார். தம் ஆரம்ப கல்வியை பிஷப் உபகார சுவாமி பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 1967 வரை பயின்றார். அந்த நாட்களில் அவர் திறமையான கால்பந்தாட்ட வீரராகவும் NCC அணியின் கேப்டனாகவும் விளங்கினார். பின்னர் ஈரோடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் மின்சாரத்துறையில் ITI டிப்ளோமாவை முடித்தார். அவரது தொழில் வாழ்க்கை திருப்பூர் காட்டன் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸில் தொடங்கி வீரேஸ்வரா ஸ்பின்னிங் மில்ஸில் பணியாற்றினார். பின்னர் மீண்டும் அவருடைய ஈன்ற திறமையின் பலனாக மீண்டுமாக திருப்பூர் காட்டன் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸில் பவர் ஹவுஸ் இன்சார்ஜாக ப்ரொமோஷன் ஆகி பணியேற்றி தனது கைத்திறன், அர்ப்பணிப்பு மற்றும் உழைப்பால் பெருமை பெற்றவர். என் தந்தை தன்னுடைய வாழ்க்கையில் பெருமைப்படும் ஒரே விஷயம் அவருடைய வேலை மட்டுமே. அவர் தன் தொழிலை மிகவும் நேசித்தார். எளிமையானவர், மரியாதைக்குரியவர், அனைவரையும் வளர்ச்சியடைய செய்த வழிகாட்டி. அவரிடம் தொழில் பயின்று இன்று வாழ்க்கையில் மிகவும் முன்னேறி இருக்கிறவர்கள் பலர். இயந்திரங்களின் ஒவ்வொரு ஒளியையும் உணர்ந்து அவற்றோடு உயிர் கலந்தவர். பல்வேறு துறைகளில் திறமை பெற்றவராக இருந்தாலும் தோட்டப்பணி அவரது மனதுக்கு மிகவும் நெருக்கமான பொழுதுபாக்காக இருந்தது. இந்த காலங்களில் 19/5/1976 இரு மாணிக்கங்கள் ஒரே இடங்களில் ஒன்றிணைந்ததை பார்த்திருப்பீர்களா? அந்த நாளில் தான் என் தந்தையும் என் தாயும் தங்கள் வாழ்க்கையில் கரம் கோர்த்தனர். எங்கள் தந்தையினுடைய வாழ்க்கை தொழில் சார்ந்தே இருந்தது. அவர் தொழில் வாழ்க்கையை சந்தோஷ் கார்மெண்ட்ஸில் 2012ஆம் ஆண்டில் நிறைவு செய்தார். இந்த காலப்பகுதியில் 2002 மற்றும் 2009 ஆண்டுகளில் தமது அன்பு மகள்களை சிறந்த வாழ்க்கை துணைகளுக்கு பெருமையுடன் திருமணம் செய்து வைத்தார் என் தந்தை. 2004 மற்றும் 2008ஆம் ஆண்டுகளில் குடும்பத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்ட 2 அழகான தேவதைகள் போல இரு பேத்திகள் பிறந்தனர். 2012ஆம் ஆண்டு குடும்பத்துடன் ஆஸ்திரேலியா சென்ற பயணம் வாழ்நாளில் அவர்களுக்கு நினைவில் நிற்கும் அரிய தருணம். 2013ஆம் ஆண்டு அவருடைய இளைய மகளாகிய எனக்கு மிக
அவனுடைய பெருமைக்கு அளவே இல்லை. அந்த நேரம் முதல் எல்லா நாட்களிலும் அவனோடு எத்தனை நாட்கள் செலவிட முடியுமோ அத்தனை நாட்களும் அவரோடு இருந்தார். அவர் எங்களுடைய அனைத்து வெற்றிகளிலும் பங்கு பகிர்ந்தார். எங்களுடைய தோல்விகளில் அவர் பொறுப்பேற்று தோள் கொடுத்தார். தோல்வி வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அதை ஒருபோதும் நம்மை வரையறுத்து விடக்கூடாது என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். சிரிப்பு, நகைச்சுவை மற்றும் அன்பை பகிர்ந்தவர். குறைவான வார்த்தைகளில் பேசினாலும் அவரது செயல்கள் எப்பொழுதும் பெரிதாக பேசியது. அவர் அனைவருடனும் எளிமையாக பழகும் தன்மையுடையவர். பலருக்கும் தந்தை போலவும் நண்பர் போலவும் ஆலோசகராகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் இருந்தார். ஒரு நாளையும் வீணாக்க மாட்டார். அவருடைய டிசிப்ளின், அவருடைய டைம் சென்ஸ், இந்த டைம் இதை முடிச்சிடணும்னு அவர் நினைக்கிற இது எல்லாமே எங்கள் வாழ்க்கைக்கு அவர் விட்டு கொடுத்து படும் பாடங்கள். கடின உழைப்பாலும் ஒழுக்கத்தாலும் முன்னுதாரணமாக விளங்கியவர். அவரது வாழ்க்கையின் கடைசி நொடி வரை காலை ஜெபம் மற்றும் ஜெபமாலை வழக்கத்தை பின்பற்றியவர். இறுதி காலம் வரை நடைபயிற்சியிலும் நண்பர்களை சந்திப்பதிலும் ஆர்வம் கொண்டவர். So, throughout years, dear Daddy, let us see the blessings of knowing and loving you. A great and noble man, a most loving husband, the best father a daughter could ever pray for. And in our grief, let us smile, knowing that my dearmost Dad is praying for all of us with all our dearly departed. Dearest husband, Anna, Thambi, Mama, Chittappa,